அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளானது சாதாரணமாக வைக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாதுங்க. அது கடவுளே பக்தருடைய கனவில் உத்தரவாக ஒரு பொருளை சொல்லி அந்த பொருளை தான் இந்த பெட்டிக்குள்ளே வைப்பாங்க. இப்படி ஏன் பெட்டிக்குள்ளே பொருள் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருளானது கண்டிப்பாக இந்த உலகத்திற்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளானது அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். கண்டிப்பாக முருகப்பெருமானே பக்தருடைய கனவில் அந்த பொருளை மாற்றம் செய்வார். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது ஒரு பொருள் மாற்றம் நடந்திருக்கு. அந்த பொருள் மாற்றத்தால் இந்த உலகிற்கு அந்த கடவுள் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு இந்த அறுபடை வீடுகளில் இல்லாத சிறப்பு கூட இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டிக்கு உண்டு அப்படின்னு சொன்னால் அது இன்றைக்கும் தனி சிறப்போடு இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். இந்த வீடியோவில் முழுமையாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பற்றியும் சிவன்மலை கோவில் பற்றியும் அந்த பெட்டியில் இப்போ என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு, அதனால் என்ன மாற்றம் என சொல்லப்படுது, இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அல்லது அறுபடை வீடுகளில் இந்த கோவிலுக்கு நான் போயிருக்கேன், இன்னும் இந்த படை வீட்டிற்கு நான் போகலை அப்படின்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் தடையாகவே இருக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு வெற்றியை பிடிப்பதற்கான ஒரு தடையாகவே இருக்குது. திருமணம் அப்படின்னு உங்களுக்கு கைக்கூடி வர மாட்டேங்குது. இது போன்ற பிரச்சனைகள்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேளுங்க. கண்டிப்பாக இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு. ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நாம் இப்போது சிவன்மலை கோவில் பற்றி பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டத்தில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு என்று கேட்டிங்கன்னா, சிவப்பு நிற புடவையை வைத்து பூஜை செய்யுமாறு உத்தரவு வந்திருக்குங்க. இந்த உத்தரவு வந்ததை அடுத்து சிவாச்சாரியர்கள் கோவிலில் பூ போட்டு கேட்டதன் பேரில் அது உண்மை என தெரிய வந்திருக்கு. இதனால் இந்த பொருள் வைக்கப்பட்டு தற்போது பூஜை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் குறிப்பிட்டு இந்த சிவப்பு நிற புடவை வைக்கப்பட்டிருக்கிறதால என்ன மாற்றம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பஞ்சு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்க சொல்லி உத்தரவு ஆனது. அப்போது அந்த பஞ்சை வைத்து வழிபாடு செய்யும் போது நூலினுடைய விலையேற்றம் அதிகமாக இருந்தது அப்படின்னு ஒன்று பேசப்பட்டது. அதே போல் அந்த பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளானது ஏதாவது ஒரு விஷயத்தை உணர்த்துவதாக, ஏதாவது ஒரு எச்சரிக்கை கொடுப்பதாக இந்த பொருள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தங்கம் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட போது தங்கத்தினுடைய விலை அதிகரித்தது அப்படின்னும், அதே போல் நெல்மணிகள் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட போது அரிசியினுடைய விலையேற்றம் அதிகமாக இருந்தது எனவும் சொல்லப்பட்டு வந்தது. அந்த வகையில் தான் தற்போது இந்த சிவப்பு நிற புடவையை வைத்து வழிபாடு செய்யப்பட்டதற்குனால என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜவுளித்துறையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக இதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். குறிப்பிட்டு இங்கு வைக்கப்படக்கூடிய பொருளானது நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம், அல்லது வரக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு எச்சரிக்கையாக எடுத்து சொல்லக்கூடிய அறிவுறுத்தலாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த சிவப்பு நிற புடவையை வைத்து வழிபாடு செய்யப்பட்டிருக்கு. தற்போது அது விலையேற்றமாகவும் இருக்கலாம், அல்லது ஜவுளித்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்த இந்த சிவன்மலை சுப்பிரமணியர் சுவாமி கோவில் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தான் இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்கிறாங்க. சிவன்மலை அப்படின்னு பேர் வந்திருக்கிறதால இது சிவனுடைய கோவில் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஆனால் இங்கு சுப்பிரமணியர் குடிக்கொண்டு இருக்காரு. பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னும், வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி குடிகொண்டதாகவும் இந்த கோவிலினுடைய தல வரலாறு சொல்லுதுங்க.
சிவபாக்கியர் இங்கு தவம் செய்திருக்கிறார் என்பதுதான் சொல்லப்படுது. இவர் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு இங்கு இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை வழியாகத்தான் பழனிமலை சென்றார் எனவும் கூறப்படுது. முசுகுந்தன் என்ற அரசன் தீராத நோயால அவதிப்பட்டு வந்தபோது கௌதம மகரிஷி முனிவர்கிட்ட சென்று அவர் உடல் உபாதை தீர்க்கும்படி வேண்டினாராம். சிவன்மலை முருகனை வணங்கினால் வியாதி தீரும் என கௌதம மகரிஷி சொன்னதை அடுத்து முனிவர் கூறியது போல முசுகுந்தனும் சிவன்மலை முருகனை தரிசித்து அடுத்து அவருடைய நோய் பாதிப்பிலிருந்து விடுதலை பெற்றார் என்றும் சொல்லப்படுது. திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழில் மேன்மை, நோய் பாதிப்பு என அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தலமாகவும் இருக்கு. இங்கு இருக்கக்கூடிய நவகிரகங்களை வழிபட்டு 9 முறை சுற்றி வந்தோம் அப்படின்னா பிரச்சனைகள் தீரும். காய்ச்சல் வந்தவர்கள் மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக காய்ச்சல் நீங்கும் என்பது ஐதீகம். சிவன்மலை சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த உத்தரவு பெட்டியில் முருகப்பெருமானே பக்தருடைய கனவில் தோன்றி குறிப்பிட்ட பொருளை பூஜை செய்து பிறகு மூலவர் சன்னதிக்கு எதிரே இருக்கக்கூடிய தூணில் இருக்கும் கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களினுடைய பார்வைக்கு படும்படி வைப்பது வழக்கம். இதுபோல வைக்கப்படக்கூடிய இந்த தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த விஷயம் கருதப்படுது. இந்த பொருள் தேசிய அளவில் ஏற்றமும் ஏற்படலாம், இரக்கமும் ஏற்படலாம் என்பது குறியீடாக நமக்கு உணர்த்துவதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சில நேரங்களில் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் கூட இருக்கும் அப்படின்னும், ஆனால் அதை நமக்கு முன்கூட்டியே உணர்த்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் திருவண்ணாமலை மாவட்டம் வீராணம் கிராமம் சிவகுமார் என்பவருடைய கனவில் முருகப்பெருமான் தோன்றி சிவப்பு நிற புடவை வைக்க உத்தரவு சொல்லியிருக்காரு. இதையடுத்து சிவன்மலை முருகனிடம் பூசாரிகள் பூ போட்டு கேட்டிருக்காங்க. உத்தரவு வந்ததும் இது போல இந்த புடவையை மாற்றி வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு 2 இளநீர் வைத்து பூஜை செய்து வந்த நிலையில் இப்போது அவை மாற்றப்பட்டு புடவை வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது என்றே சொல்லலாம். ஜவுளி விலை உற்பத்தியில் மாற்றம் வரும் என்றும் அதனுடைய தாக்கம் போக போகத்தான் தெரியும் என்றும் சொல்லப்படுது. மேலும் இதற்கு முன்பு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஏற்கலப்பை, தங்கம், ரூபாய் நோட்டு, துப்பாக்கி, மண், ஆற்று மணல், தண்ணீர், உப்பு, பூமாலை, துளசி என உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை வைத்து பூஜை செய்து வந்திருக்காங்க. துப்பாக்கி தோட்டாக்கள் கூட வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்கு. அதோடு மண் வைத்து பூஜை செய்த போது ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்படைந்தது என்றும் சொல்லப்படுது. குறிப்பிட்டு மஞ்சள் வைத்து பூஜை செய்த போது தங்கம் போல மஞ்சளுடைய விலை அதிகரித்தது. அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளானது கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்வதற்கு இவையெல்லாம் ஒரு உதாரணமாக சொல்லப்படுது. இந்த கோவிலுக்கு ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நாம் எந்த கோவில் சென்றாலும் முதலில் விநாயகருடைய வழிபாடை மேற்கொண்டு அதன் பிறகுதான் முருகருடைய வழிபாட்டிற்கு வருவோம், எந்த கடவுளினுடைய வழிபாட்டிற்கு வருவோம். ஆனால் இந்த கோவிலில் முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு என்றே சொல்லலாம். இப்படி இங்கு குடிகொண்டு இருக்கக்கூடிய சுப்பிரமணியரை காண இங்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்லும் சொல்லுக்கு ஏற்றாற் போல இப்படி இவ்வளவு உயர குன்றின் மீது முருகப்பெருமான் அமர்ந்து இங்கு நமக்கு அருள்பாலித்து வராரு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளானது இவ்வளவு காலமாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கால நிர்ணயமெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த பொருள் இப்போது வைக்கப்பட்டிருக்கா, மீண்டும் இன்னொருவருடைய கனவில் வேறு ஒரு பொருள் உத்தரவாகும் வரை அந்த பொருள் மாற்றப்படாமல் இருக்கும் என்பதுதான் சொல்கிறாங்க. இப்படியாக நிறைய மாற்றங்கள் இங்கு வந்து கொண்டே தான் இருக்கும் என்று கூட சொல்லலாம். இந்த சிவன்மலை என்பது நம்ம தமிழகத்தில் ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்குது. நீங்கள் இந்த சிவன்மலை கோவிலுக்கு இதுவரைக்கும் போகலை அப்படின்னா இதற்கு மேலே கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக அனைவருக்கும் நன்மையே நடக்கும் என்றே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.